ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷு தாரிகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி பலகாரம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எல்லா சின்னவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கிற ஓமப்பொடி ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் அட் தி சேம் டைம் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓமப்பொடி ரெடி பண்ணுறதுக்கு இதில் வந்து கடல மாவு எடுத்துருக்கேன். இது கடையில் வாங்கின கடல மாவு தான். இதில் வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். 3 டம்ளர் அரிசி மாவு கலந்து எடுத்துட்டேன். அடுத்ததாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு 3 டம்ளர் கடல மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கிறேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக காரத்துக்கு வரமிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அடுத்ததாக ஓமத்தை ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைய போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த உப்பு காரம் எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஓம தண்ணியை ஊற்றி நம்ம இதை கெட்டியாக பிசையணும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. இதில் சூடான ஒரு கரண்டி எண்ணெய் எடுத்து அப்படியே இந்த மாவில் ஊற்றிக்கிட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா இந்த எண்ணெயோடு சேர்த்து பிசைஞ்சாச்சு. மாவு கொஞ்சம் பிசு பிசுன்னு கையில் ஒட்ட தான் செய்யும். இதை வந்து எடுத்து நம்ம இடியாப்ப அச்சில் போட்டுக்கணும். நல்லா மேல் எழுப்பி வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் பொரிச்சு விட்டுடலாம். அப்படியே அதை வச்சு சுற்றி பாருங்கள். சட்டியில் சூப்பராக நம்மளோட ஓமப்பொடி பொரிஞ்சு விட்டாச்சு. இப்போ நல்லா வேகட்டும். இந்த சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் திருப்பி போட்டு இதை எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட ஓமப்பொடி நல்லா சடசடப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக கிறிஸ்பியாக நம்மளோட ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அடுத்த பேட்ச் சூப்பராக புழிஞ்சு விட்டாச்சு. பாருங்கள், ஃபஸ்ட் பேட்ச் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படிங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய். கூடையே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக நம்மளோட ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக போட்டு எடுத்துருக்கோம்.